Hi all. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல 10th சம் பார்ப்போம். சரியா? ஸோ என்ன டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க, ஹைட்டை வந்து ஒய்ன்னு வச்சிருக்காங்க. ஓகே, இது 4 ஹெட். ஓகே, ஸோ அப்போ பார்த்தோன்னே நீங்க ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு வச்சிட வேண்டியதான். பார்த்தோன்னே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ், அப்புறம் ஒய். ஸோ 35, 45, 50, 55. அடுத்தது 56, 65, 69.5, 74. ஸோ 35 இருக்கிறவங்க 56, 45 இருக்கிறவங்க 65, 50 இருக்கிறவங்க 69.5, 55 இருக்கிறவங்க 74. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். இது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. இதுக்கு பேரு டொமைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு கோடொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேரு இமேஜ் அப்படின்னு வச்சுப்போம். இமேஜ்க்கு முன்னாடி ப்ரீ இமேஜ் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஆமாவா? ரைட். ஸோ ஒவ்வொரு டொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். எழுதிருங்க, நீங்களே பதில் சொல்லலாம். எஸ், திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன் எழுதிடணும்? ஒய்? பிகாஸ் every element in domain has unique image. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி இங்க ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, தூக்குங்க இந்த ஈக்குவேஷனை. y is equal to ax plus b. இதுதான் உனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எனக்கு. ஸோ கண்ணா, இப்போ நல்லா பாருங்க, எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் தெரியும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஒய் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 56. ஏ இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 35 பிளஸ் பி. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 35a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 56. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் செட், y இருக்கிற இடத்துல 65 is equal to a into x இருக்கிற இடத்துல 45 plus b. So 65 is equal to 45a plus b. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணும். ஈக்குவேஷன் 1 is equal to 35a plus b is equal to 56. Equation 2 is equal to 45a plus b is equal to 65. By God's grace, b அப்படியே தனியாக சிக்கிடுச்சு. நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கீழே இருக்கிற சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இங்கே -10a is equal to -56ல் 65 போச்சுன்னா, சரி 65ல் தான் 56 போகுமா? ஓகே, ஸோ 9. ஸோ 9 minus minus cancel. a is equal to 9/10. இது எப்படி எழுதிக்கலாம்? கீழே 10 இருக்கு, 0 இருக்கனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி 0.9. இதுதான் என்னோட a. இதை எங்கனையாவது கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? ஸோ சப்ஸ்டிடியூட் a is equal to 0.9 in equation 1ல போடலாமா? in equation 1. equation 1 என்ன? 56 is equal to 35 into 0.9 plus b. So 35 into 0.9. 9 5s are 45, மிச்சம் 4
31. So 0, 0. 3, 1, 5. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி. ஸோ அப்போ 31.5 plus B 56. ரைட். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பிளஸ் 31.5 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மைனஸ் 31.5 ஆயிடுமா? ஸோ அதை சப்ஸ்டிடியூட் சால்வ் பண்ணீங்கன்னா 56. நல்லா கவனிக்கணும். 56 பாயிண்ட் எங்க இருக்கும்? ஒரு நம்பருக்கு எண்ட்ல தான் இருக்கும். ஆனா இப்ப நல்லா பாருங்க, இந்த 31.5 எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு என்ன நம்பர் இருக்கு? 5. இந்த பக்கம் என்ன இருக்கு? 1, 3. இப்படிதான் எழுதணும். இந்த இடத்துல கேப் இருக்கு, 0 போட்டுக்கங்க. நிறைய பேருக்கு இது எழுத தெரியல. ஓகேவா? ரைட். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது 5. 10ல 5 போச்சுன்னா 5, 5ல 1 போச்சுன்னா 4, 3ல 5ல 3 போச்சுன்னா 2. ஸோ பியோட ஆன்சர் 24.5. எனக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க? y is equal to ax plus bன்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ அப்போ y is equal to a இருக்க வேண்டிய இடத்துல 0.9x plus b இருக்க வேண்டிய இடத்துல 24.5. ஸோ இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஈக்குவேஷன். ஆர் யூ பீப்புள் கிளியர்? ஸோ ஈக்குவேஷன்ல ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின்ல நம்மள ஏவும் பியும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏவும் கண்டுபிடிச்சிட்டேன், பியும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன். ஹைட்டுக்கு என்னன்னு எடுத்திருக்காங்க? ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஒய் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வேர் ஃபோர் ஹெட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அப்போ ஃபோர் ஹெட் லென்த்துங்கிறது எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் லென்த் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். என்னை கண்டுபிடிக்க சொல்றது y தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ எனக்கு ஈக்குவேஷன் நல்லாவே தெரியும். y is equal to 0.9x plus 24.5. ஸோ இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஸோ y is equal to 0.9 into 40 plus 24.5. முடிஞ்சு போச்சா? அப்போ 0.9 into 40. 0, 0. 4 9s are 36. So 3. So 3. So 360. இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன? y is equal to 36 plus 24.5. கண்ணா இதை நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 36 ஒரு நம்பருக்கு எண்டில் தான் புள்ளி இருக்கும். இஃப் இன்கேஸ் அவங்க புள்ளி கொடுக்கலனா, இப்போ இங்க பாருங்க டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருக்கு, அதுக்கு முன்னாடி 4 2 இருக்கு. இப்படித்தான் எழுதணும். சரியா? இப்போ இதை ஆட் பண்ணிடுங்க. 5.60 60.5 தான் என்னோட என்ன கேட்குறாங்க? ஒய்யோட ஆன்சர். ஐ மீன் ஹைட். ஹைட் ஆஃப் அ பர்சன் தானே கேட்குறாங்க 4 கொடுத்துட்டு. ஸோ ஹைட். முடிஞ்சு போச்சு. கிளியரா இருக்கா? இப்போ ஃபோர்த் சம் அதே மாதிரி பண்ணலாமா? ஃபோர்த் சம் அதே மாதிரி பண்ணலாம். ஃபோர்த் சம் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? லென்த். லென்த்னா எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹைட்டு கேட்குறாங்க. ஹைட்டுனா ஒய். ஸோ எனக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.9x பிளஸ் 24.5. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 53.3 inches. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 53.3 is equal to 0.9 into x plus 24.5. ஸோ 24 plus 24.5 equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா minus 24.5 எனக்கு கிடைக்கும். is equal to 0.9x. ஸோ இப்போ 53.3 24
0.5. டெசிமல் பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் பாயிண்ட் ஒரே வரிசையில் தான் கண்ணா வரணும். ஓகே, ஸோ 3ல 5 போகாது. ஸோ இங்கே பாரோ பண்ணீங்க அப்படின்ட்டுனா இங்கே 8 கிடைக்கும். ஸோ இங்கே 4, 6, 7, 8, 2. ஸோ 28.8 is equal to 0.9x. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னாக்கண்ணா பாருங்க, கடைசீட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு, கடைசீட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 288/10 இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் இந்த சைடு கொண்டு வந்துடும். டிவைட் பை 10 பண்ணால் இந்த பாயிண்ட் இந்த சைடு கொண்டு வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையே 9/10 இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாமா? ஸோ இதுவும் இதுவும் கேன்சல். ஸோ இப்போ மிச்சம் என்ன இருக்கும், 288 இஸ் ஈக்குவல் டு 9x இருக்குமா? ஸோ இப்போ என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் மாறிடுமா? ஸோ 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் 27, மிச்சம் 1 கேரி ஆகும், 18 2 டைம்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. எக்ஸ்ன்றது என்னது, 4 ஹெட்டு, length of the forehead. So length. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஸோ 1.3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.